சரி, இந்த இந்தியா, பாகிஸ்தானுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குங்கிறது தெரியும். ஆனா, இந்த இப்போ ரீசென்ட் டேஸ்ல நான் நியூஸ்ல பார்த்தது என்னன்னா, இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாரி இஷ்யூ போயிட்டுருக்குது. அங்க என்னதான் சார் நடக்குது? என்ன பிரச்சனை சார்? கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ அதாவது இப்போ நம்ம இந்த இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஆமாம் சார். ஸோ இப்போ இந்த இந்தியா பங்களாதேஷை பற்றி நம்ம இந்த ரிலேஷன்ஸ் பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு பங்களாதேஷோட ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும். பங்களாதேஷ்ன்ற ஒரு நாடு எப்படி உருவாச்சு அப்படின்றது. அந்த ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம போக வேண்டிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ஞாபகம் இருக்கு இல்லையா? நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ஒரு 1905 பண்ணாங்க இல்லையா? ஸோ அதுதான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு கண்ட்ரி உருவாகிறதுக்கு ஒரு அடித்தளம் அங்கே தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் என்ன பண்ணுறாங்க, ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்னு நம்ம ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ அங்கேயே என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்க பீப்புளுக்கு ஓகே தனி ஒரு ரீஜன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி வருது. இது ஃபர்தராக பார்த்தீங்கன்னா 1909 கம்யூனல் எலக்ட்ரோரேட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம் சார். ஸோ அந்த கம்யூனல் எலக்ட்ரோரேட் கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முஸ்லீம்ஸ்க்கு வந்து தனி எலக்ட்ரோரேட் செப்பரேட் எலக்ட்ரோரேட் கொடுக்கும் போது ரிலீஜன் பேசிக்காக ஒரு ரீஜனை உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இன்னும் ஸ்ட்ராங்காக உருவாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடியா ஆஃப் பாகிஸ்தான் ஒன்று சர்க்குலேட் ஆகுது இல்லையா? 1920s அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா ஆஃப் இது வந்து ரஹ்மத் அலி அவர் கொண்டு வரார் இல்லையா? ஸோ அந்த ஐடியா உருவானதுக்கப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அது இன்னும் ஃபர்தராக இதாகி ஒரு பார்ட்டிஷன் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாட்டுக்கு டிமாண்ட் ஆகி ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் சொல்லிட்டு ரெண்டாக பிரியுது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வந்து இந்த பங்களாதேஷ் அப்படின்றது அப்போது பார்ட்டிஷன் டைமில் ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்தது தான். அது நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஈஸ்ட் பாகிஸ்தானாக வந்து ஃபஸ்ட்டு உருவானது. இந்த பங்களாதேஷ்ன்றது ஈஸ்ட் பாகிஸ்தானாக உருவானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஸ்ட் பாகிஸ்தானும் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்குள்ளேயுமே கொஞ்சம் இது வர ஆரம்பிச்சிட்டு, வெஸ்ட் பாகிஸ்தான் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கான ஃபண்ட்ஸ் கொடுக்குறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1971 ஒரு லிபரேஷன் வார் ஒன்று நடக்குது. ஆமாம் சார், லிபரேஷன் வார். இந்த லிபரேஷன் வார் பார்த்தீங்கன்னா 1971 ஒரு வலுப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா முஜிபுர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஷேக் ஹசீனா இருக்காங்க இல்லையா, பிஎம்மா வந்து ஃப்ளட் ஆனாங்க இல்லையா, இப்போ வந்து ஐ மீன் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட ஃபாதரான அந்த முஜிபுர் ரஹ்மான் தான் வந்து அந்த லிபரேஷன் வாரை வந்து கையில் எடுக்கிறாரு. கையில் எடுத்துகிட்டு அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறார். வந்து தனியாக ஒரு டெரிட்டரியை உருவாக்குறாரு. பாகிஸ்தான் கிட்டேருந்து அவர் தனியாக வந்து பங்களாதேஷ் அப்படின்றது பிரிக்க முடியுது அவரால். அந்த ரீசன்ட் டேஸில் அந்த மேனக்ஷாவோட வீடியோ கூட ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. அது ஆமாம் சார், அது இந்த வாரில் தான். இந்த லிபரேஷன் வாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த லிபரேஷன் வாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியா தான் வந்து இந்த அங்கே இருக்கக்கூடிய இன்டர்னல் ரிபலியன்ஸ்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை அட்டாக் பண்ணாங்க பாகிஸ்தான். ஸோ அப்போ இந்தியா வேறு வழி இல்லாமல் இந்தியா என்டர் இன்டு வார். 1971 வாரில் இந்தியா வந்து பாகிஸ்தானை ரேட்டில் பண்ணிட்டாங்க. அந்த பேட்டில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 13 டேஸ் தான், அஃபிஷியலாக 13 டேஸ் நடந்த வார். 13 டேஸ் வாரில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 90,000 சோல்ஜர்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் ஆர்மி வந்து சரண்டர் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம அந்த மேனக்ஷாவோட வீடியோ இப்போ இருக்கலாம், மேஜர் ஜெனரலோட வீடியோ வந்து இப்போ சர்க்குலேட் ஆகுது இல்லையா, அது வந்து அப்போ தான் இதானது. ஸோ அவர் வந்து சொல்லுவார், The Indian Army is in Bangladesh. Your air force has been destroyed. You are surrounded on all sides. And if you don't surrender, you will be killed unmercifully. எப்பவுமே ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அந்த வாருக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1971 பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு நேஷன் உருவாகுது. இது நம்ம பெங்கால் இல்லையா. ஸோ பங்களாதேஷ் அப்படின்னு உருவாகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டைமில் பங்களாதேஷை ஃபஸ்ட்டு ஒரு கண்ட்ரியாக வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதுமே பார்த்தோம்னா இந்தியா. ஸோ அங்கே தான் வந்து இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன்ஸ்ன்றது ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான இதாக தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா பங்களாதேஷ்னு ஒரு நாடு உருவாகிறதுக்கு காரணம் இந்தியா, அதை ஃபஸ்ட் அக்னாலேஜ் பண்ணது இந்தியா. ஸோ இதெல்லாமே இந்தியா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1971 75 வரைக்கும் முஜிபுர் ரஹ்மானோட ஏரா. அது வந்து ரொம்ப ப்ராப்பராக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்தியா ஃபேவராக இந்தியா அலைண்டாக போயிட்டுருக்கு. பட் 1975 ஒரு மிலிட்ரி கூ நடத்துகிறாங்க. மிலிட்ரி கூ நடத்தி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, முஜிபுர் ரஹ்மானை வந்து கொலை பண்ணிடுறாங்க. அவங்களோட பசங்களான ஷேக் ஹசீனா வேறு வழி இல்லாமல் இந்தியாவுக்கு வராங்க அசலம். அப்போவுமே பாருங்கள், அகைன் இந்தியா இஸ் சப்போர்ட்டிங், பங்களாதேஷ்க்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த டைம் பீரியட் 1975 ஒரு 1990s வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மிலிட்ரி கூ இந்த இதிலே தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இதிலே போகும்போது உங்களுக்கு என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்தியாவுக்கு கொஞ்சம் அகென்ஸ்டாக மாற ஆரம்பிக்கிறாங்க அவங்க. ஏன் இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக மாறுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அந்த மிலிட்ரி கூ நடத்துனாங்க இல்லையா. ஸோ அவங்களாம் வந்து மோர் தென் ரிலீஜியஸ்டிக்காக போக ஆரம்பிச்சிட்டாங்க. முஜிபுர் ரஹ்மான் வந்து ஒரு செக்குலரிசம், ஒரு சோஷியலிசம் இந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணுவார். இந்தியாவும் நம்ம அதே தான் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா. பட் ஆனால் இந்த மிலிட்ரி கூ நடத்துனவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ரிலீஜன் ஸ்பெசிஃபிக்காக போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க ஆன்டி இந்தியாவாக மாற ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் இந்தியாவிலேருந்து அவங்களுக்கு ரிலேஷன் ஸ்ட்ரெயின் ஆகுது. அந்த டைமில் இன்னொரு பிரச்சனை என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபராக்கா பேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டேம் கட்டுறோம் இல்லையா. அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ஆமாம் சார், அந்த கங்கா ரிவரில் கூட. ஆமாம்.
ஸோ கங்கா ரிவரில் நம்ம என்ன பண்ணுறோம், பெங்காலில் வந்து ஃபராக்கா பேரேஜ்னு சொல்லிட்டு ஒன்று கட்டுறோம். அந்த டேம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பங்களாதேஷ்ட கேட்கல, அக்ரிமெண்ட் எதுவுமே போடாமல் நம்ம கட்டுறோம். பட் அவங்க வந்து லோயர் ரைபேரியன் ஸ்டேட்ஸ் இல்லையா, அவங்க வந்து கீழே இருக்காங்க, அவங்கள கேட்காம நம்ம வந்து கட்டியிருக்கிறதுனால வந்து அது இன்னொரு பிரச்சனையாக ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்லேயே வந்து 1990s இப்படி நெருங்கும் போது பார்த்தீங்கன்னா 1985 சார்க் உருவாகுது. சார்க்குன்ற ஒரு இது வந்து ரீஜனல் குரூப்பிங் ஃபார்ம் ஆகுது. இல்லை போத் இந்தியா as well as பங்களாதேஷ் 2 பேருமே வந்து மெம்பர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே ஒரு ரீகன்சிலேஷன் மாதிரி நடக்குது. 2 பேருக்கும் ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் கிடைக்குது பேசுகிறதுக்கு, அப்படி எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1991 ஒரு ஒஸ்ட் எக்கனாமிக் கிரைசிஸ் நமக்கு தெரிஞ்சது தான் இல்லையா, இந்தியா வந்து ஒரு ஒஸ்ட் எக்கனாமிக் கிரைசிஸ். அதேமாதிரி பங்களாதேஷில் அப்போ நடந்த ஒரு சைக்ளோன். ஸோ அதுக்கு இந்தியா கொடுத்த ஒரு சப்போர்ட், இதெல்லாமே என்ன ஆகுதுன்னா திருப்பி ஆன்டி இந்தியாவாக இருந்த பங்களாதேஷோட சென்டிமெண்ட்ஸ் வந்து இதாக ஆரம்பிச்சிட்டு உருவாகுது. 1991 கூட டெமோக்ரஸி, ஓகே, மல்டி பார்ட்டி டெமோக்ரஸி வந்து அங்கே ஸ்டார்ட் ஆனிச்சு. அது ஆமாம் சார். பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போது மிலிட்ரி கூட போயிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ 1991 பீப்புள் என்ன பண்ணுறாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, டெமோக்ரஸி வேணும்னு ப்ரொடெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு டெமோக்ரஸி ஸ்டேட்டஸ் வந்து 1991 அடைகிறாங்க. லைக் இந்தியா மாதிரியே ஒரு மல்டி பார்ட்டி டெமோக்ரஸி வந்து கொண்டு வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2 மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் உருவாகிறாங்க. ஒன்று வந்து அவாமி லீக், இன்னொன்று பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிகிறாங்க. இந்த அவாமி லீகோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனா, இப்போது இதாகிறாங்க இல்லையா. ஸோ அந்த ஷேக் ஹசீனா அவாமி லீகோட இதாக இருக்காங்க. இவங்க அகைன் அவங்க ஃபாதர் மாதிரியே ஷீஸ் செக்குலர் லேடி, செக்குலரிசம், சோஷியலிசம் இந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்களுக்கு அகைன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி உருவாகுது. அவங்க எப்படின்னா வந்து அகைன் அவங்க வந்து ரிலீஜன் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்காங்க. ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் இந்தியா 1991 அவங்க தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க, பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. ஸோ அந்த அகைன் திருப்பி 1991 1996 வரைக்கும் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக தான் அவங்க இதாக ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் ப்ரோ சைனாவும் போக ஆரம்பிக்கிறாங்க. சைனா பக்கம் கொஞ்சம் ஃபேவராக போக ஆரம்பிக்கிறாங்க, இந்தியா விட்டு இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஓவராலாக நம்ம இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரியே இருக்கும். ஒன் டைம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, ஒன் டைம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக இருப்பாங்க, இப்படியே போயிட்டுருக்கும். 1996 பார்த்தீங்கன்னா அகைன் அவாமி லீக் வந்து உள்ளே வராங்க. ஐ மீன் அவங்க வந்து சார்ஜ் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ அவாமி லீக் வந்து ஆக்சுவலாக நமக்கு தெரியும் இல்லையா, இப்போ ஷேக் ஹசீனாவுக்கு நமக்கு அசைலம் கொடுத்ததே இந்தியா தான். ஸோ அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக ப்ரோ இந்தியாவாக தான் இருப்பாங்க இல்லையா. ஸோ அகைன் திருப்பி ப்ரோ இந்தியா வராங்க. திருப்பி 2001 அப்படியே எல்லாமே சேஞ்ச் ஆகுது. 2001 வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி மறுபடியும் பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி வராங்க. திருப்பி அவங்க அகைன் இந்தியா விட்டு கொஞ்சம் லெஃப்ட் ஆகிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது கடைசியாக இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன்ஸ் எங்கே பீக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 பார்த்தீங்கன்னா அகைன் அவாமி லீக் ஜெயிச்சுட்டு ஷேக் ஹசீனா வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க. அதுலேருந்து டில் இந்த ப்ராப்ளம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஷேக் ஹசீனாவோட ரூல் தான் இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு இந்தியாவுக்கு ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான பீரியட்னே சொல்லலாம். 2009 இப்போ 2024 வரைக்கும் ஆல்மோஸ்ட் இப்போ இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரோ இந்தியாவாக தான் இருந்திருக்காங்க பங்களாதேஷ். ஸோ நம்ம 2 பேருக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நிறைய கல்ச்சுரல் டைஸ் இருக்குது. ஏன்னா ஒரே லாங்குவேஜ், நம்மளோட வெஸ்ட் பெங்காலில் பங்களா இது பேசுகிறாங்கன்னா பெங்காலி பேசுகிறாங்கன்னா சேம் வந்து பங்களாதேஷ்லேயும் அதே பெங்காலி பேச போகிறாங்க. அது இருக்குது. 2 பேருக்குமே ஒரே நேஷ்னல் ஆந்தம் எழுதினவர் ஒரே ஆள் தான் இல்லையா. ஆல்மோஸ்ட் நிறைய ரிவர்ஸும் ஷேர் பண்ணிக்கிறோம், பார்டர்ஸ் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ அதோட மட்டும் இல்லாமல் டைம் கூட ஒரே விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ இவ்வளோ பெரிய இஷ்யூஸ் போயிட்டுருக்குது. ஆமாம் சார். இப்போ எப்படின்னா நமக்கும் அவங்களுக்கும் கல்ச்சுரலாக நிறைய ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்குது. இந்த டைமில் இந்த ஓவராலாக நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஒரு 1971 பங்களாதேஷ்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடாகவே இருந்தால் கூட ப்ரோ சைனா, ப்ரோ இந்தியா இப்படி மாறி இருந்தால் கூட நம்ம வந்து கோஆப்ரேஷன் பண்ண இடம் ஒரு ரீஜன் பார்த்தோன்னா நிறைய இருக்குது, நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்கனாமிக்ஸ் எடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கோஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் அவங்களுக்கு பங்களாதேஷுக்கு. சேம் வே பங்களாதேஷுக்குமே இந்தியா, சவுத் ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு பங்களாதேஷ் தான் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஓவரால் வேர்ல்ட்லேயே வந்து இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி. ஸோ இந்தியா பங்களாதேஷ் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரோடாலே ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம், ட்ரெயினால் அக்சஸ் பண்ணலாம். நிறைய ட்ரெயின்ஸ் போகுது இந்தியா பங்களாதேஷ் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ரோடு நெட்வொர்க் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த BBIN நெட்வொர்க் கூட உங்களுக்கு இருக்குது. பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள் மோட்டர் வெஹிக்கிள் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே வந்து ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் பீப்புள், இதுவுமே வந்து உங்களுக்கு சரி. இதுவரையும் ஓகே. ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா நம்ம ரீஜனல் குரூப்பிங்கில், காமன் மெம்பர்ஷிப்பில் அந்த மாதிரி இந்தியா பங்களாதேஷ் எதுவும் காமனாக எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? இருக்கும் சார். ரீஜனல் குரூப்பிங்ஸுமே பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி 1985 சார்க் உருவாக்குனாங்க இல்லையா. சார்க்கில் வந்து போத் இந்தியா பங்களாதேஷ் 2 பேருமே ஒரு மெம்பர். அதுமாதிரி பிம்ஸ்டெக்னு சொல்லிட்டு ஒரு ரீஜனல் குரூப்பிங்ஸ் இருக்குது. இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன், IORAன்னு ஒரு இது இருக்குது. இதுலுமே நம்ம 2 பேருமே காமன் மெம்பர்ஸ் தான். ஸோ இதெல்லாமே ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் கொடுக்கும் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் வந்து அவங்களோட இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு.
இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. நம்ம அதுமாரி எக்கனாமிக்காகவும் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கோம். ஸோ நம்ம நிறைய காமன் இதில் வந்து நமக்கு இது பண்ணுறோம். இன்னொரு அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு பர்மனன்ட் மெம்பர் ஆகணும்னு ஆசைப்பட்டுருக்கோம் இல்லையா. இந்தியா வந்து வி ஆர் புஷிங் ஹார்ட் இல்லையா. ஸோ அதுக்குமே வந்து பங்களாதேஷ் நமக்கு ஃபேவர் பண்ணுறாங்க. பங்களாதேஷ் வந்து நமக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஓகே லெட் இட் இந்தியா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுலேயுமே நம்ம நிறைய இது காமனாக ஷேர் பண்ணுறோம். ஸோ அது இல்லாமல் இப்போது இந்த இந்தியன் ஆர்மி, இப்போ பங்களாதேஷ் ஆர்மி இப்படிலாம் இருப்பாங்களே, இவங்களோட கொலாபரேஷனில் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் ஏதாவது இருக்குது சார். மிலிட்ரி எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா எல்லா கண்ட்ரீஸ்மே நிறைய பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட நெய்பர்ஸ் எல்லாரும் கூடயுமே பண்ணுவாங்க. ஸ்ரீலங்கா கூட பண்ணுறாங்க, மால்தீவ்ஸ் கூட பண்ணுவாங்க, அது UAE கூட பண்ணுவாங்க, US கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்தியா அண்ட் பங்களாதேஷ் as well வந்து இது இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோம்னா 2 இருக்குது. ஒன்று வந்து சம்ப்ரீத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து மிலன். இந்த 2 எக்ஸசைஸுமே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி ஒன்று, இன்னொன்று வந்து இந்தியன் நேவி அண்ட் பங்களாதேஷ் நேவி. அதே மாதிரி இந்தியன் ஆர்மி அண்ட் பங்களாதேஷ் ஆர்மி. ஸோ அவங்களுக்குள்ளே நடக்கிற எக்ஸசைஸுமே இந்த இதில் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இந்த இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2015 இந்த இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன்ஸில் ஒரு பயங்கர ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட்டாக ஒன்று நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு 2015 இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. இங்கே இந்த இதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்க்ளேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நம்மளோட ரீஜன் இந்தியாவோட ஒரு டெரிட்டரி ஃபாரின் கண்ட்ரிக்குள்ளே இருக்குன்னா அதை நம்ம என்க்ளேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 115 என்க்ளேவ்ஸ் வந்து பங்களாதேஷ்குள்ளே இருந்துச்சு. அதே மாதிரி பங்களாதேஷோட என்க்ளேவ்ஸும் இந்தியாவுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே நம்ம காமனாக என்ன பண்ணோம், காமன் அக்ரிமெண்ட் மூலமா ஓகே இதெல்லாம் நீங்கள் வச்சுங்க, உங்கள் நாட்டுக்குள்ளே இருக்க எங்கள் என்க்ளேவ்ஸ்லாம் நீங்கள் வச்சுங்க, எங்கள் நாட்டுக்குள்ளே உங்களோட என்க்ளேவ்ஸ் என்ன இருக்கோ அதை நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டு முடித்தோம். அது ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட்னே சொல்லலாம். இதெல்லாம் தான் நம்மளோட ஒரு ஏரியாஸ் ஆஃப் கோஆப்ரேஷன். இப்போ இந்த ஏரியா கோஆப்ரேஷன் எடுத்துக்கிட்டோன்னா, அப்போது இந்தியா பங்களாதேஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டரை அதிகமாக இந்தியாவோட சுற்றி இருக்கிற நாடுகள்லேயே பார்க்குறப்ப பங்களாதேஷோட தான் இந்தியா வந்து அதிக அந்த பார்டரை வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கும் பங்களாதேஷுக்கும் கண்டிப்பாக ஏதாவது நிறைய ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ அந்த மாதிரி என்ன சார் எதுவும் நடந்திருக்கா சார்? இருக்குது. நமக்கும் பங்களாதேஷுக்கும் பார்த்தீங்கன்னா ஏரியாஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் இருக்கும்போது ஏரியாஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் கொஞ்சம் இருக்குது இல்லையா, கன்சர்ன்ஸும். அதில் ஃபஸ்ட்டு கன்சர்ன்னு பார்த்தோம்னா ரிவர் டிஸ்பியூட்ஸ். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம், ஃபராக்கா பேரேஜ் பேசணும். அதுமாரி ரிவர் தீஸ்தான்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவருமே வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஒரு ஏரியா தான். இந்தியாவும் பங்களாதேஷும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 54 மேஜர் ரிவர்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. நமக்கு போகிற எல்லா ரிவர்ஸும் இந்த 54 மேஜர் ரிவர்ஸ் அவங்களுக்கும் போகுது. ஸோ இந்த 54ல் வெறும் 2 ரிவர்ஸ்க்கு மட்டும் தான் நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. ஓகே நான் வாட்டர் இவ்வளோ யூஸ் பண்ணோம், நீங்கள் இவ்வளோ யூஸ் பண்ணுவீங்க. ஸோ பாக்கி எல்லாமே அது கொஞ்சம் பிரச்சனையில் தான் இருக்குது. இது ஒன் ஆஃப் த மேஜர் கன்சர்ன் இந்தியாவுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவோட லார்ஜஸ்ட் லேண்ட் பார்டர் வந்து ஷேர் பண்ணுறது பங்களாதேஷோட தான். அண்ட் இட்ஸ் வந்து எப்படின்னா ஒரு போரஸ்ட் பார்டர்னே சொல்லலாம். ரொம்ப ஈஸியாகவே அக்சஸபிளாக இருக்கும். ரொம்ப நம்ம செக்யூரிட்டி போட முடியாது, ரொம்ப பெரிய பார்டர்ன்றதுனால. ஸோ வந்து இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸோட நம்பர்ஸுமே வந்து பங்களாதேஷ் மூலயமா அதிகமாக இருக்கும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரோஹிங்யா கிரைசிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, மியான்மர் ரிலேட்டடாக. ஸோ அதுவுமே இன்னொரு ஆடட் ஒரு இதாக தான் இருக்கும். ஸோ இந்த இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் ஸ்மக்லிங், ஹியூமன் டிராஃபிக்கிங், ஃபேக் நோட்ஸு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பங்களாதேஷ்லேருந்து இந்தியா வந்து இந்த பார்டர் மூலயமா வரும். ஸோ இதெல்லாம் தான் இந்தியாவோட ஏரியாஸ் ஆஃப் கன்சர்ன்ஸாக இருக்கும். ஸோ இந்த இஷ்யூலாம் நம்ம டேக்கிள் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி கோஆப்ரேஷன் இருக்க மாதிரி கன்சர்ன்ஸும் கண்டிப்பாக இருக்குது. சரி, ஓகே சார். இந்த பங்களாதேஷ் இந்தியா ஸ்டார்டிங்லேருந்து பிரிக்கிறப்ப அது அப்பையிலேருந்தே வந்து இந்த ரிவர்ஸ்லாம் கொஞ்சம் மேஜர் ரோல் பண்ணியிருந்துருக்குது. ஸோ பேசிக்காகவே நம்ம வந்து பங்களாதேஷ் பிரிக்கிறதுக்கு ரிவரை பேஸ் பண்ணி தான் வந்து கர்சன் பிரித்தார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு 54 ரிவர் வந்து நம்மளை ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் 2 ரிவரில் வந்து அக்ரிமெண்ட் போட்டு ஒரு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கிற நேரத்தில் இப்போது கரண்ட்டில் இந்த ப்ராப்ளம் இஷ்யூஸ் போயிட்டுருக்குது. ஸோ இந்த ஷேக் ஹசீனா அவங்க போகிறதுனால வந்து இந்தியாவுக்கு என்ன மாதிரியான விளைவுகள், அதனால என்ன சார் ப்ராப்ளம் இருக்கும்? ஓகே, இப்போது நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பார்த்தோம்னா ஷேக் ஹசீனாவோட ஃபாதராக இருக்கட்டும், ஷேக் ஹசீனாவாக இருக்கட்டும், அவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ப்ரோ இந்தியான்னு சொல்லலாம் இல்லையா. அவங்களோட பாலிசி ஸ்டாண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஐடியாலஜியாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் எல்லாமே சிமிலர் டு இந்தியா. 2009லேருந்து 2024 வரைக்குமே பார்த்திங்கன்னா அவங்களோட பீரியடில் இந்தியாவுக்கும் அவங்களுக்குமான ரீஜனல் கோஆப்ரேஷனுமே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக என்ன ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 1971 லிபரேஷன் வார் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த லிபரேஷன் வாரில் எந்தெந்த சோல்ஜர்ஸ்லாம் இது இன்வால்வ் ஆயிருந்தாங்களோ அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு வந்து 30% வரைக்கும் கவர்மெண்ட்டில் வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்ஸில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது என்ன ஆச்சுன்னா அகைன் நேஷன் வைட் ப்ரொட்டஸ்ட் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து ஒரு வயலண்டாக இதானதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஷேக் ஹசீனா வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எப்படி ஒரு க்ளவுட் டிஸ்போஸ் பண்ணணும் அதேமாதிரி அவங்க வந்து ஒரு ஆக்ஷன் கொடுத்தாங்க. பட் அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100 பீப்புள் வந்து
இறந்துட்டாங்க இந்த ஒரு இதில். போத் மிலிட்ரி ஃபோர்ஸஸ்லேயும் இறந்துருக்காங்க, ப்ரொட்டஸ்டர்ஸ்லேயும். ஸோ அது என்ன ஆரம்பிச்சுன்னா இன்னும் வயலண்ட்டாக போக ஆரம்பிச்சிச்சு. வயலண்ட்டாக போயிட்டு ஷேக் ஹசீனாவோட ரெசிடென்ட்ஸ்க்கு வந்து இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து மார்ச் பண்ண ஆரம்பிச்சோன்னே வேறு ஆப்ஷன் இல்லாமல் அவங்க வந்து பொசிஷன், அவங்களோட பிஎம் பொசிஷனை ரிசைன் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இப்போது ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இன்டரிம் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நோபல் லாரெட் யூனஸ் அப்படின்ற ஒருத்தர் வச்சு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அங்கே இப்போ மைனாரிட்டிஸ் மேலே ஒரு அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஷேக் ஹசீனா இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு மைனாரிட்டிஸ் மேலே ஒரு அட்டாக் இல்லாமல் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட்டு. அதேமாதிரி இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து திருப்பி அகைன் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நம்மளோட ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அந்த இன்டரிம் கவர்மெண்ட்டுக்கு வந்து வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காங்க, நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்களோட ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நாளடைவில் தான் தெரியும். ஆப்வியஸாக நம்ம ஷேக் ஹசீனா அவங்க இப்போ ரிசைன் பண்ணதுனால இந்தியாவுக்கு வந்து ஒரு கன்சர்னான்னு கேட்டால் கண்டிப்பாக கன்சர்ன் இருக்கும். ஏன்னா ஒரு ப்ரோ இந்தியாவாக இருந்த இடத்துல இன்னொருத்தவங்க அவங்களோட அவாமி லீகே இப்போ திருப்பி எலெக்ஷன்ஸில் ஜெயிக்குமா அப்படின்னு தெரியாமல் இருக்குது. ஸோ அந்த பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டியை நம்ம அவங்களோட ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னாலும் அவங்களும் வந்து ஒரு ரிலீஜன் ஸ்பெசிஃபிக்காக இருந்திருக்காங்க, ப்ரோ பங்களாதேஷாக தான் இருந்திருக்காங்க, தவிர இந்தியாவை சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் மேஜர் இஷ்யூவாக இருக்கும் இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து உங்களுக்கு யூபிஎஸ்சிக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஓவராலாக ஒரு ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணும்போது இந்த இஷ்யூ எங்கே ஆரம்பிச்சிச்சுன்றதுலேருந்து இப்போ எப்படி முடிச்சுது அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் இட் சால்வ்ஸ் யுவர் குவரி. ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்து இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன்ஸோட ஒரு டீட்டெயில்டு டிஸ்கஷன் ஃப்ரம் ஹிஸ்ட்ரியிலேருந்து இன்றைக்கி நடக்கிற ஒரு இஷ்யூ வரைக்கும் இல்லை டீட்டெயிலாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹிஸ்டாரிக்கலாக நடந்த ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இஷ்யூஸோட டீட்டெயில்டு அனாலிசிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட யூபிஎஸ்சி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Send a map. You dare to dream, we care to accomplish.